குடும்பத்தையே ரவுடி ஒருத்தன் ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு எதிர்பாராத விதமா அந்த ரவுடிய யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலைக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ கடைசியில அந்த போலீஸ்க்கு உண்மை தெரிய வருது. அந்த உண்மையில மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்குது. அந்த கொலை அப்படி யார் பண்ணிருப்பா, அந்த குடும்பத்துக்கும் அந்த ரவுடிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்றத கடைசியில வர வர ட்விஸ்ட யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப ட்விஸ்டா கொண்டு போயிருக்காங்க. சென்னையில பரிமளா அப்படின்ற ஒருத்தர் தன் மனைவியோட தன்னோட 2 பொண்ணுங்களோட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. பரிமளா அப்படின்னா உடனே பொண்ணுன்னு நினைக்காதீங்க, இந்த வீட்டோட தலைவர் அவரு தான். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான். சோ தன்னோட மனைவி 2 பொண்ணுங்க அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு சராசரி வாழ்க்கைய வாழ்றாரு. 2 பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இப்பதான் காலேஜ் படிக்கிறாங்க. சோ குடும்ப தலைவரை பொறுத்த வரைக்கும் பயங்கர சிக்கனம்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு எதுக்கு செலவு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட முடிவை எடுப்பாரு. இவங்க இருக்கிற வாடகை வீடு தான் மாசம் 1ஆம் தேதியில இருந்து கடைசி வரைக்கும் இவங்க வாழ்க்கைய இவங்க எப்படியாச்சும் போராடி ஓட்டி தான் ஆகணும். சோ இப்போதைக்கு ஒரு லைஃப் ஸ்டைல தான் பரிமளா அண்ட் கோ குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. பரிமளா அப்படின்றவருக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு. அதுல பெரிய பொண்ணு ரொம்ப நாளா ஒருத்தன் டாவடிச்சு பின்னாலேயே சுத்திட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கு ஆள் நல்லா பிரைட்டா ஒயிட்டா ஒரு டீசென்டான ஒரு கை மாதிரி தான் இருக்கான். எங்கேயோ பெரிய இடத்துல வேலை செய்வான் போல. சரி பின்னாடியே சுத்த சுத்த அந்த பொண்ணுக்கும் போக போக பிடிச்சு போயிருது. இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ பெரிய பொண்ணோட காதல் வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தா போகுது. அப்போ திடீர்னு எவனோ ஒருத்தன் பரிமளா வீட்டுக்கு வெளியே கத்திக்கிட்டு இருக்கான். யாருன்னு சொல்லி பார்த்தா, நான் உன் பொண்ணை லவ் பண்றேன், உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு. சரி நமக்கு 2 பொண்ணு இருக்காங்களே, எந்த பொண்ணு இவன் லவ் பண்றான்னு விசாரிக்கும் போதுதான், நான் லவ் பண்றது உன்னோட சின்ன பொண்ணு, அதாவது கடைசி பொண்ணு, உன் சின்ன பொண்ணை தான் நான் லவ் பண்றேன், ஒழுங்கா மரியாதையா எனக்கு கட்டி வச்சிரு அப்படின்னு மிரட்டுறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மிகப்பெரிய ரவுடி. அந்த ஏரியால அவன் தான் தாடா. ரவுடி சாண்டியும் அவர் ஏரியாக்குள்ள கொலை கடத்தல் மிரட்டல் அப்படின்னு சகலத்தோட அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ பரிமளாவோட சின்ன பொண்ணை பார்த்திருக்காரு. சோ திடீர்னு இந்த பொண்ணை பார்த்த உடனே ஏதோ லவ் ஆயிடுச்சு போல. அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணி என்ன காதலிமா அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு எதுக்கும் பிடிக்க கொடுக்கல. சரி வேற வழி கிடையாது, நம்ம நேரா மாமனார் மாமியார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், உங்க பொண்ணு என்ன லவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு இப்போ வீட்டுக்கு வெளியே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. மாமனாரே உங்க பொண்ணை எனக்கு கட்டி வை அப்படின்னு உடனே இந்த விஷயம் பெரிய பொண்ணுக்கு தெரிய போய் பெரிய பொண்ணு இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பொண்ணை கூட அதை கூடன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ண நான் உன்னை சாவடிக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் எல்லாம் வேலை கொடுக்குறாங்க. இப்படி சாண்டியும் வீட்டுக்கு வெளியே வந்து பொண்ணை கேட்டு டார்ச்சர் பண்ணதால இப்போ அக்கம் பக்கம் வீட்டு ஓனருக்கு எல்லாருக்குமே தெரிய வருது, இந்த ரவுடிக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு. ஊருக்குள்ள ஒரு விஷயம் கிடைச்சாலே ஒண்ணுக்கு 2 ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. என்னதான் அவங்க அப்பா அம்மா பேசி பார்த்தாலும் கூட நம்ம ரவுடி சாண்டியும் அந்த பொண்ணை விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அதோட பொண்ணோட அப்பா அம்மாவையும் சேர்த்து டார்ச்சர் பண்றான். என் வருங்கால மாமனாரே என் வருங்கால மாமியாரே அப்படின்னு. இதனால அந்த குடும்பத்துக்கு இந்த ரவுடியால மிகப்பெரிய தொல்லையாவே இருக்கான். அப்பதான் அவங்க ஒரு பிளான் பண்றாங்க, இந்த ரவுடியால நமக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நம்ம பொண்ணோட வாழ்க்கை நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் பார்க்கணும், இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பேசாம அவனை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சும்மா சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. என்னதான் குடும்பம் முழுக்க அவனை கொலை பண்றதுதான் நமக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கொலை பண்ணது பிறகு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரும். சோ அதனால நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதுல இருந்து அவாய்ட் பண்ணி போறது நல்லது அப்படின்னு அந்த ஃபேமிலி கொலை முயற்சியில இருந்து கடைசியில சமாதான முயற்சிக்கு மாறிடுறாங்க. பொண்ணோட அப்பாவும் இவன் ரொம்ப நாளா நம்ம பொண்ணு கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ்காரங்களும் அதை சரியா கண்டுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க அப்பனை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு இந்த ரவுடி வளர்ந்து வந்து ரிவெஞ்ச் எடுத்து ஒருத்தனை கொலை பண்ணிருக்கான். சோ இவன்
அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒருத்தன் அப்படின்னு பொண்ணோட அப்பாவுக்கு, அதாவது பரிமளாவுக்கு தெரிய வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதுல இருந்து தப்பிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிட்டு அவர் போயிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் தீபாவளி டைம், அப்பா ரோட்டு முழுக்க ஒரே கூட்டமா இருக்கு. என்னடா கூட்டம் அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களை எட்டி பார்த்தா, ரொம்ப நாளா இந்த குடும்பத்துக்கு வாங்க பழகலாம் அப்படின்ற ஒரு டார்ச்சர் கொடுத்து இருந்த ரவுடி சாண்டியை எவனோ ஒருத்தன் போட்டு தள்ளிடுறான். இந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரிய வருது. எவன்டா அவனை நம்ம போட்ட ஸ்கெட்சை நமக்கு தெரியாம நமக்கே போட்டு இருக்கான் அப்படின்னு குடும்பமே யாரோ அவனை கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ இந்த குடும்பத்துக்கும் ஒருத்தருக்கும் சந்தேகப்படுறாங்க, ஒருவேளை என் ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு. அப்பாவும் பொண்ணுங்களும் இல்ல இல்ல அப்பா தான் கொலை பண்ணிருப்பாரு, அம்மாவும் இல்ல இல்ல என் புருஷன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு ஒருத்தருக்குள்ளேயே ஒருத்தர் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணதில்ல, நான் வெட்டாம விட மாட்டேன், உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு ஆளாளுக்கு சவால் பேசியும் டைலாக் விட்டுட்டும் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவனை போட்டு தள்ளலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வேற ஒரு குடும்பத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஸோ இதனால கண்டிப்பா அந்த ரவுடி அந்த குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. இந்த ரவுடியோட கொலை கேஸை விசாரிக்க போலீஸ் மிஸ்கின் அவரு உள்ள வராரு. இவர் வந்த உடனே இவனை பத்தின எல்லா டீட்டெயிலும் எனக்கு வரணும் அப்படின்னு இந்த ரவுடியை பத்தின ஃபுல் டீட்டெயிலையும் அவர் கலெக்ட் பண்ணி பாக்குறாரு. இந்த பக்கம் நம்ம பரிமளாவும் அவங்களோட ஃபேமிலியும் கண்டிப்பா கொலைய நம்ம 4 பேத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுல இப்ப எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த ரவுடிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க தெரியும். அப்போ கண்டிப்பா போலீஸ் நம்மள தேடி வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பரிமளாவும் அவர் குடும்பத்துக்கிட்ட கேட்கிறாரு. அப்போதான் குடும்ப தலைவருக்கே தெரியாம ஒரு சின்ன குழப்பங்க நடந்திருக்கு. நம்ம சின்ன பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த பொண்ணு ரவுடியோட நம்பரை கண்டுபிடிச்சு ரவுடிக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்னமா நடக்குதுங்க, அவன் ஒரு ரவுடி, அவன் கிட்ட போய் நீ கான்டாக்ட் டீலிங்ல வச்சிருக்க அப்படின்னா அப்பா கேட்கும்போது, இல்லப்பா நான் எங்கெல்லாம் போறேனோ அவன் அங்கெல்லாம் வருவான்ப்பா, யாருடா அவன், நம்ம ஒரு ஆளு நம்மளே சுத்தி சுத்தி வரானே அப்படின்னு அவன் நம்பரை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட பேசலாமா, இல்லப்பா அவனை திட்டலாம் தான்ப்பா நான் நம்பரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பச்சை புள்ள வேஷம் போடுது. உடனே அப்பாவும் சரி அவனை திட்டிட்டு போனை வச்சுடு, மறுபடியும் போன் பண்ணியா அப்படின்னு கேட்கும் போதுதான், இல்லப்பா நான் அடிக்கடி போன் பண்ணுவேன், ஏன்னா அவன் அடிக்கடி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், இதுக்கப்புறம் என்னை டார்ச்சரே பண்ணாதுன்னு சொல்லி அடிக்கடி போன் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு ரவுடிக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஒரு மினி ட்ராக்கே ஒன்று போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ கண்டிப்பா இந்த சின்ன பொண்ணுக்கு ரவுடி மேல ஏதோ ஒரு க்ரஷ் ஒன்று இருக்கு. யாருடா அவன் நம்ம பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கானே, அப்போ கண்டிப்பா இவனை பத்தி ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி. அது மட்டும் இல்லாம ரவுடியும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து, அம்மா அம்மா நான் கட்டிக்க போற பொண்ணு இந்த பொண்ணு தாம்மா அப்படின்னு பாருமா உன் மருமகளை அப்படின்னு இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அவன் நம்ம டார்ச்சர் பண்ணியிருக்கான், உனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஸோ கண்டிப்பா போலீஸ்காரங்க நம்மளை பிடிச்சி வெளுக்க போறாங்க அப்படின்னு பரிமளாவும் அவங்க ஃபேமிலியும் ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, போலீஸ் நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வரலாம், நம்மளை திருவி கேள்வி கேட்கலாம், எல்லாரும் பாபநாசம் படம் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு பாபநாசம் கதைக்கு ரேஞ்சுக்கு இந்த குடும்பம் போயிட்டு இருக்கு. போலீஸ் இந்த ரவுடியோட கொலைகேஸை தீவிரமா விசாரிக்கிறாங்களா, அந்த ரவுடிக்கு இதுக்கு முன்னாடி யாரு முன்விரோதம் இருக்கா, இந்த ரவுடி எப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தான், யார் கூட எல்லாம் சண்டை போட்டு வச்சிருக்கான்னு விசாரிக்கும் போதுதான் நம்ம சாண்டி ரவுடியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்ப் அப்படின்ற ஒரு போதைப் பொருளை காலேஜ் பசங்களுக்கு ஏகப்பட்ட பொதுமக்களுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா இதுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு போலீஸ் அந்த கோணத்துக்குள்ள வேற விசாரிக்கிறாங்க. அப்போதான் அந்த செத்து போன ரவுடியோட போலீஸ் கிட்ட கிடைக்குது.
போனை செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா ஏதோ ஒரு நம்பர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா நம்ம பரிமளாவோட சின்ன பொண்ணு தான் அட்டன் பண்ணுது. போலீஸும் சின்ன பொண்ணு கிட்ட யாருமா நீ, கடைசியா அந்த நம்பர்ல இருந்து போன் வந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் இந்த நம்பர் எனக்கு யாருன்னே தெரியாது சார் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு gift தரேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை நம்ம ரவுடிக்கு மெசேஜ் எல்லாம் வேற பண்ணி தொலைச்சிருக்கு. இருந்தாலும் போனை கட் பண்ணதும் போலீஸ்காரங்களுக்கு எங்கேயோ ஒரு சந்தேகம். அந்த பொண்ணு நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்குது அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பரிமளாவோட பெரிய பொண்ணு தன்னோட காதலனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னோட அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துது. அம்மா இவருதாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு. எவ்வளவு பிரச்சனை நடக்குது இந்த குடும்பத்துல. யாரோ ஒருத்தனை ரவுடியை கொலை பண்ணிட்டாங்க. அந்த சீரியல் கொஞ்சம் கூட இல்லாம பெரிய பொண்ணு தன் லவ் பண்ற பையனை அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா சொல்லிடுறாங்க. அப்போன்னு நம்ம குடும்ப தலைவர் பரிமளாவுக்கு ஊர்ல இருந்து ஒரு போன் கால் வருது. தன்னோட அக்கா ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு உடனே தன் மனைவி கிட்டையும் 2 பொண்ணுங்க கிட்டையும் சொல்லிட்டு அவர் ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. ஊருக்கு கிளம்பி போன உடனே தான் அக்கா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் அவருக்கு தெரிய வருது. இந்த விஷயம் அவரோட மனைவிக்கும் 2 பொண்ணுங்களுக்கும் தெரிய வருது. அப்போதான் நிஜமான இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயமே நம்ம பரிமளாவுக்கு தெரிய வருது. இந்த குடும்பத்தோட தலைவிக்கு அவர் கணவர் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. எனக்கு தெரியாம இந்த கொலையை நீ தானே பண்ண அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. நான் எங்கெங்க கொலை பண்ணேன் அப்படின்னு. அப்பதான் அவர் உண்மையை சொல்றாரு. அடி பாவி, சாவுக்கு வந்து பார்த்தா ஒருத்தன் என்கிட்ட உண்மையை சொன்னா. இங்கதான் அந்த படத்தோட ட்விஸ்டே ரிலீஸ் ஆகுது. இந்த ரவுடியை கொலை பண்ணது வேற யாருமே கிடையாது, பரிமளாவோட தம்பியும் மச்சானும் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஊர்ல இருந்து இங்க வந்து இந்த ரவுடியை கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் எதனால, நம்ம வீட்டு பொண்ணுக்கு பின்னாடி ஒருத்தர் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணை ஏன்டா ஃபாலோ பண்ற, இதுக்கப்புறம் எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி நீ ஃபாலோ பண்ணாதா அப்படின்னு அந்த ரவுடியை பார்த்து மிரட்ட வந்திருக்கான். ஆனா அங்க நடந்த ஒரு தகராறுல அவங்க தள்ள போய் ரவுடி பின்னாடியே விழுந்து செத்துட்டு இருக்கான். இந்த விஷயத்த தம்பியும் மச்சானும் பரிமளா கிட்ட சொல்லும் போதுதான் இவருக்கு விஷயமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் ஏற்கனவே பரிமளாவோட மனைவிக்கும் தெரியும். அந்த 2 பேத்தியையும் வர வச்சது பெரிய பொண்ணு தான். ஸோ கண்டிப்பா அந்த குடும்பம் தான் அந்த ரவுடியை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த குடும்பம் கொலைகார குடும்பம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஆனா பரிமளா எப்படியாச்சும் இவங்களை காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா தான் பொண்ணுக்காக இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலைக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கண்டிப்பா போலீஸ் நம்ம வீட்டை தேடி வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கா பிளானோட இருக்காங்க. இப்போ அக்கா இறந்ததால குடும்ப தலைவியும் அந்த 2 பொண்ணுங்களும் ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு போலீஸ் சிசிடிவி கேமரா எல்லாம் கண்டுபிடிச்சு, அப்போ கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ ஒரு வகை சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரிக்கும் போதுதான் பரிமளாவுக்கு விஷயமே தெரிய வருது. நம்ம வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்கன்னு. ஸோ நம்மள விசாரிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொலை நம்ம தான் பண்ணோம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்றது தான் இந்த படத்தோட சுவாரஸ்யமான ஒரு விஷயமே. அக்காவோட சாவை முடிச்சுட்டு பரிமளாவும் அவங்க குடும்பமும் மொத்தமா மறுபடியும் சென்னையில இருக்க அவங்க வீட்டுக்கு திரும்புறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஸோ போலீஸ் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாமளா போலீஸ் கிட்ட போய் ஆஜராகணும், விசாரணைக்கு நம்ம ஒத்துழைக்கலாம் அப்படின்னு பரிமளா ஒரு ஐடியா பண்றாரு. இந்த இடத்துல சின்ன பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு நடக்குது. ரவுடிக்கு ஒரு அம்மா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்களா, அந்த அம்மா போற வரவங்க எல்லாரையும் பிடிச்சி யாருடா என் பிள்ளைய கொலை பண்ணியிருப்பா, யாருடா என் பிள்ளைய கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும். திடீர்னு அந்த சின்ன பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது, என் ரவுடி பிள்ளை இவ்வளவுதாண்டா லவ் பண்ணிட்டு இருந்தா, அப்போ கண்டிப்பா இவ்வளவுக்கும் இந்த கொலைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மறிச்சு அம்மாவும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏண்டி என் புள்ளைய கொலை பண்ண அப்படின்னு. அப்பாதான் ரவுடிய அழைக்காங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம ரவுடி இந்த பொண்ணை லவ் பண்ணல, நம்ம ரவுடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வைக்கிறாங்க.
இது அந்த பொண்ணுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு. அதாவது இந்த சின்ன பொண்ணு பின்னாடி சுத்தினது என்னவோ உண்மைதான். ஆனா நம்ம ரவுடி வேற ஒரு பொண்ணை டாவ் விட்டுட்டு இருந்தாரு. இந்த பொண்ணை சும்மா சைடுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு அந்த கேங் சொல்லும்போது அந்த பொண்ணுக்கே பயங்கர ஷாக்கு. அடா பாவீங்களா, அவன் என்ன சின்ன சீரியலா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தாண்டா நானே லைட்டா அவன் மேல லவ் பட்டுட்டேன். ஆனா இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களாடா, கடைசியில அவன் என்னை டைம் பாஸுக்கு ஓட்டினான் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களாடா, அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சின்ன பொண்ணு கோவத்தோட அங்க இருந்து கிளம்பிருச்சு. அப்போ ரவுடி இந்த பொண்ணை லவ் பண்ணல, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணுக்கும் ரவுடிக்கும் பிரேக்கப் ஆகி அது ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸ் எந்த ஒரு பொண்ணை விசாரிக்கிறாங்கன்னா நான் எந்த கொலையும் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் உறுதியா சொல்லிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பரிமளாவும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்மளே போய் விசாரணைக்கு ஒத்துழைப்போம் அப்படின்னு போலீஸ் கிட்ட போய், சார் நான் தான் பரிமளா வந்திருக்கேன்னு சொல்லி, இன்ஸ்பெக்டர் ஆளு வெளியே இல்ல, நீங்க அப்புறமா கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்றாரு. இப்போ திடீர்னு கேரளால இருந்து இந்த ரவுடி கொலை சம்பந்தப்பட்ட 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அது கேரளால இருந்து 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அது வேற யாருமே கிடையாது, நம்ம பரிமளாவோட தம்பியும் மச்சானும் தான். ஆகா, 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்களே, அப்போ அவ்வளவுதான்டா நம்ம கதை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. பரிமளா ஒரு கட்டத்துக்கு மேல எப்போ வேணாலும் நம்ம போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம், சரி வேற வழியே கிடையாது, நம்ம எல்லாத்துக்கும் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த பக்கம் ரவுடி நம்ம சின்ன பொண்ணை லவ் பண்ணவே கிடையாது. ஸோ இதனாலேயே அவங்க மனவேதனையில சுத்திட்டு இருக்காங்க. என்னடா ரவுடியா இருந்தாலுமே நம்ம சின்ன பொண்ணு அவங்க மேல லைட்டா ஆசை வச்சுட்டாங்க போல, அதனால லைட்டா சோகத்திலையும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் மிஷ்கினும் அந்த ரவுடிய அந்த பரிமளாவோட குடும்பம் தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஆதாரத்தை அதிகமா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுல முதல் எவிடன்ஸ் ரவுடியோட பொண்ணை போனை செக் பண்ணி பார்க்கும்போது சின்ன பொண்ணு நம்பர்ல இருந்து தான் கடைசியா கால் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீ இந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு ஒரு gift தரேன் அப்படின்னு ஒரு மெசேஜும் வந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணு சொன்ன இடத்த டிசைன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு சொன்ன இடத்தையும் நெட்வொர்க் மூலியமா ட்ரேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ரவுடியோட நம்பரும் மீதி 2 பேரோட ஃபோன் நம்பரும் ஒரே இடத்துல தான் காமிக்குது. அது மட்டும் இல்லாத அதோட மீதி 2 பேரோட ஃபோன் நம்பர் இருந்தும் சின்ன பொண்ணோட நம்பர்ல இருந்தும் இவங்க 2 பேருக்கும் தான் கால் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த கொலைக்கும் பரிமளா குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு போலீஸ் ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அந்த 2 பேரும் வேற யாருமே கிடையாது, பரிமளாவோட தம்பியும் மச்சானும் தான் குடும்பமா சேர்ந்து இந்த ரவுடிய சேர்த்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம போலீஸ்காரங்களுக்கு எவிடன்ஸ் மூலயமா எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. உடனே மிஸ்கின் இப்ப நேரா பரிமளா வீட்டுக்கு வந்து இறங்குறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் விசாரணையை ஆரம்பிக்குது. ரவுடிக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான், சார் ரொம்ப காலமா அந்த ரவுடி என் பொண்ணை ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதனால என் பெரிய பொண்ணு மிரட்டி பார்த்துட்டு தான் நானும் மிரட்டி பார்த்தேன். என்ன மிரட்டினாலும் அவன் கேட்குற மாதிரியே தெரியல சார். நானும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் அவன் மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லி யாரும் கேஸை எடுக்கல. ஸோ கடைசியிலேயா யாரோ ஒருத்தர் அவனை போட்டு தள்ளிட்டான். அந்த கேஸ் எங்கள் மேலே திருப்பி விட பார்க்குறாங்க. இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு பரிமளாவும் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்ட எடுத்து வைக்கிறாரு. நம்ம மிஷ்கினும், சரி கொலையை நீங்க பண்ணல, இதுக்காக உங்க பொண்ணோட நம்பர்ல இருந்து அவனுக்கு கால் போயிருக்கு, எதுக்காக இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வேற உங்க பொண்ணு பண்ணியிருக்காங்க, விளக்கத்தை கொடுங்கன்னு கேட்கும் பொழுதுதான், சார் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், எங்க ஊர்ல எங்க சித்தப்பாவும் மாமாவும் 2 பேரும் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தன் எங்களை டார்ச்சர் பண்றான், ஆனா ஒண்ணுமே கிடையாது, நான் சொல்ற இடத்துக்கு அவனை வரவை, நான் உங்களை சும்மா மிரட்டுறோம் அப்படின்னு சொன்னதால சார் அவனை நான் அந்த இடத்துக்கே வர சொன்னேன். மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் பண்ண தப்புல தான் சார் அவன் இறந்திருப்பான். அவங்க 2 பேருமே இதுக்கப்புறம் பின்னாடி சுத்தவே தேவையில்லை அப்படின்னு ஒரு சண்டையில புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. தெரியாம ரவுடி பின்னாடி இருக்கிற கல்லுல விழுந்து அடிபட்டு செத்துட்டாங்க சார். நாங்க அந்த ரவுடிய சும்மா மிரட்டலான்னு தான் நினைச்சோம், ஆனா இப்படி ரவுடி சாவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சின்ன பொண்ணு போலீஸ்கார்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, போலீஸும் சரி ஓகே உங்க மாமா
மாமாவும் உங்க சித்தப்பாவும் நாங்க 2 பேரு தான் அந்த ரவுடியை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க குடும்பமும் அவங்க 2 பேருமே அந்த ரவுடியை கொலை பண்ணல. ரவுடியை கொலை பண்ணது வேற ஒருத்தன் அப்படின்னு போலீஸ்கார் ஒரு விஷயம் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த குடும்பத்துக்கு பயங்கர ஷாக்கு. நாங்க இல்லைன்னா அப்போ வேற யார் சார் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் உங்க பெரிய பொண்ணோட காதலன் அப்படின்னு போலீஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. சம்பந்தமே இல்லாம அவன் எங்க இருந்துதான் வந்தான் அப்படின்னு நமக்கே ஒரு குழப்பமா இருக்கு. பரிமளாவோட பெரிய பொண்ணும் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும். அந்த பொண்ணும் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட நான் இவனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு அறிமுகம் எல்லாம் வேற படுத்தி வச்சிருக்கோம். அந்த ஒருத்தன் தான் இந்த ரவுடியை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய பொண்ணு வாய்ப்பே இல்லை, அவன் எல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், ஒரு அப்பாவி, அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு விட்டு கொடுக்குது. ஆனா இருந்தாலும் போலீஸ்காரங்க ஆணித்தனமா இருக்காங்க. அவன் தான் அந்த கொலையை பண்ணான் அப்படின்னு. சரி, அவன் சம்பந்தமே இல்லாம கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் இங்கதான் இந்த படத்துல இந்த யாரு இந்த ரவுடியை கொலை பண்ணா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டை நமக்கு காட்டுறாங்க. அதாவது பெரிய பொண்ணோட காதலன் மிகப்பெரிய ஒரு ட்ரக் டீலர். இவனுக்கும் அந்த ரவுடிக்கும் ஏற்கனவே கனெக்ஷன் இருந்திருக்கு. உங்க காதலன் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சரக்கை இந்த ரவுடிக்கு கொடுத்திருக்கான். அந்த ரவுடியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை வெளியே வித்துட்டான். நான் இதை எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்கான். இந்த விஷயம் காதலனுக்கு தெரிய போய் என்னை ஏமாத்திரியா அப்படின்னு, அதாவது இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு ட்ரக் டீலர் பண்றதுல நடக்கிற போட்டியில உங்க காதலன் ரவுடிய கழுத்தை நிறுத்தி போட்டு சாவடிச்சிட்டாரு. ஸோ இதான் உண்மை. அது மட்டும் இல்லாம உங்க காதலனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவனும் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அவன் சரண்டரும் ஆயிட்டான். ஸோ இந்த குடும்பத்துக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் தான் அந்த ரவுடியை கொலை பண்ணேன். தயவு செஞ்சு வெளியே பொறுமையா பேசிட்டு இருக்காதீங்க. உங்க காதலன் தான் அந்த கொலையை பண்ணா அப்படின்னு பெரிய பொண்ணு கிட்ட சொல்லும் போது பயங்கர ஷாக்கு. இந்த பொண்ணுங்க ரவுடிகளா இருக்கும்போது நான் நினைச்சு பார்த்தேன், ஆனா ரவுடிகளை பார்த்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்கு பொருளை எங்க வச்சிருக்கான் அப்படின்னு அந்த காதலனுக்கு சொல்ல மாட்டான். சரி, ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய பொண்ணை கிரியேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஏன்டா இப்படி பண்ண, நான் உன்னை லவ் பண்ண நம்பினேன்ல அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் போட்டு நான் எதுவும் பண்ணல, நான் ட்ரக் டீலர் தான், ஆனா நான் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிருது. அந்த பொண்ணு இவனை எவ்வளவு நம்பி இருக்கு, ஆனா கடைசியில இவன் தான் அந்த ரவுடியை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரவுடியை கொலை பண்ணது இந்த ஃபேமிலி கிடையாது, அந்த பெரிய பொண்ணோட காதலன் தான். ஆனா அந்த காதலன் கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், நான் ட்ரக் டீலர் தான், ஆனா கண்டிப்பா அந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு. இங்கதான் பரிமளா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனா எக்ஸாம் எல்லாம் ஃபெயில் ஆனதுனால அவரால் போலீஸ் ஆக முடியல. இருந்தாலுமே அந்த போலீஸ் பித்து அவரை விட்டு போகல. இந்த கொலைக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஊர் மக்களும் போலீஸ்காரங்களும் போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த கொலையை யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்குதான் அந்த கொலையை அந்த பரிமளாவோட குடும்பமும் பண்ணல, அந்த காதலன் கூட அந்த கொலையை பண்ணல. அப்போ அந்த கொலையை யாருதான் பண்ணா அப்படின்னு பரிமளாவை கண்டுபிடிக்கும் போது அந்த கொலையை வேற யாருமே செய்யல, நம்ம போலீஸ்காரன் மிஸ்கின் தான் அந்த ரவுடியை கொலை பண்ணியிருக்காரு. இவர் தான் மறுபடியும் சம்பந்தமே இல்லாம ஒரு கொலையை கொண்டு வராங்க. சொல்லி பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மிஸ்கினுக்கும் ஒரு பையன் ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் காலேஜ் படிச்சிருப்பான். காலேஜில் படிக்கிற டைம்ல ஏகப்பட்ட போதைப் பொருள் எல்லாமே காலேஜில் சப்ளை, அது பசங்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனாலேயே காலேஜ் பசங்களுக்கும் நம்ம மிஸ்கின் பசங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல சண்டை. மிஸ்கின் பையன் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண, என்ன தைரியம் இருந்தா என்னையே நீ பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவ அப்படின்னு அந்த போதைப் பொருள் அஸ்காமிகளும் மிஸ்கினுடைய பையனை அடிச்சு சாவடிக்கிறாங்க.
இந்த ஒரு விஷயம் மிஷ்கினுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது இந்த போதைப் பொருள் காலேஜுக்கு வந்தது பார்த்தோன்னா பசங்க எல்லாருமே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம கொலை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பா இதுக்கு காரணமானவன் எவன், யார் யாரெல்லாம் என் பையனோட சாவுக்கு மறைமுக காரணமா இருந்திருப்பா, அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு எங்க இருந்து இந்த ட்ரக்ஸ் சப்ளை ஆகுதுன்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அப்போதான் இந்த ரவுடி கிட்ட இருந்து தான் சப்ளை ஆகுது. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேங், அதுவும் மாஃபியா கேங்கா வேற இருக்காங்க. மிஷ்கின் ஒரு ஐடியா பண்றாரு. நேரா அந்த காதலன் கிட்ட போயிட்டு அந்த ரவுடிய நீ கொலை பண்ணிடு, அதுக்கப்புறம் நீ இந்த தொழிலை எடுத்து நடத்து, ஆளுக்கு பாதியா பிரிச்சுப்போம், எனக்கு தேவை அந்த ரவுடி சாகணும் அப்படின்னு போலீஸ்காரனும் தன்னோட பையனோட சாவுக்கு பழிவாங்க பெரிய பொண்ணோட காதலன் மூலியமா தான் பையன் சாவுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்காங்களோ எல்லாத்திலயுமே டீல் பேசி அவர் கையாலேயே அவரை போட வச்சுட்டு இருக்காரு. ஸோ கடைசியா என்னதான் காதலன் கொலை பண்ணியிருந்தாலுமே அதுல முழுக்க முழுக்க நம்ம மிஷ்கின் போலீஸ்காருக்கு கண்டிப்பா ஒரு பங்கு இருக்கு. ஸோ போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தால ஏகப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படுது, ஏகப்பட்ட பேர் இறக்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இந்த படத்துல ரொம்ப ஒரு அருமையா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் நாட்டுல போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற சொன்னாலுமே மறைமுகமா ஏதோ ஒரு மூலியமா உள்ள கொண்டுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இதோட நம்ம பரிமளா அண்ட் கோ படம் முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.